வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம வந்து மாஸ்டரிங் இங்கிலீஷ் டென்சஸ் அப்படின்ற சீரிஸ் பார்த்துட்டு வரோம். இதுல வந்து ப்ரெசன்ட் டென்ஸை வந்து எந்த நேரத்துல எந்த காலகட்டத்தில் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த காலம் ஃபியூச்சர் கண்டிஷனா எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்கள், அதாவது எதிர்காலத்தோட பிளான்கள். ஸோ இது நடந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்தில் சில விஷயங்கள் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்களை சொல்றது வந்து ஃபியூச்சர் சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம சொல்லலாம். For example, she will, she will see you before she leaves. We will give it to her when she arrives. If you come late, the door will become angry. She will see you before she leaves. அவ புறப்படுறதுக்கு முன்னாடி உன்னை பாப்பா. She will leave. இது எதிர்காலத்துல சொல்லப்படுது. நான் எப்போ கிளம்பி போறாங்களோ அப்போ வந்து உன்னை பார்ப்பாங்க. We will give it to her when she arrives. அவங்க எப்போ வந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட அது கொடுக்கலாம். எப்போ அவ வராங்களோ அப்போ நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஒரு எதிர்காலத்து பத்தின தானே. If you come late, my dad will be very angry. If you come late. இது வந்து லைக் இஃப் யூ கம் நீ லேட்டாக வந்தீங்கன்னா இது ஃபியூச்சர் ஸ்டோரிஸ். நீ ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் கான்டெக்ட். நீ நாளைக்கு லேட்டாக வந்தீங்கன்னா அதான் இருக்கலாம். ஸோ இஃப் யூ கம் லேட், திஸ் இஸ் த ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மை டாட் வில் ஆங்கரி. லேட்டாக வந்துன்னா அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ கம் லேட், திஸ் இஸ் future constructions. My dad will become angry. Okay, that's all. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே பாருங்க. இதை அவங்கள்ட்ட கொடுக்கலாம். நாளைக்கு வந்தால் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். If she comes, we go these things. Or tomorrow morning we eat dinner. No, we eat breakfast. Sorry, we eat breakfast or we drink tea or drink coffee. Something நாளைக்கு காலையில் something future constructions. நீங்களே திங்க் பண்ணி அதை ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தவறா வந்தால் நல்லதுதான். தவறா வந்துச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். தவறா வரும் அதுவும் தவற ரொம்ப நோட் பண்ணக்கூடாது, விட்டுறணும். ஓகேங்களா? அது காலப்போக்கில் மாறிக்கும். ஸோ கிராமர் வந்து அப்படிதான் கற்றுக்க முடியும். ஸோ அது ரொம்ப கற்றுக்க வேணும் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். ஜஸ்ட் இதை இப்படி யூஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம சிஎஸ்ல இந்த மாஸ்டர் இங்கிலீஷ் டென்சஸ் சிஎஸ் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஓனாக போய் சர்ச் பண்ணிப்பாங்க நெட்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீப் இன் டச் வித் இங்கிலீஷ். ஓகேங்களா? So if you want to learn in English accents and pronunciation class, you can join our online class. So it's really very useful class. We can teach only in online live class. Okay, so நீங்க இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஆக்சன்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்லைன் லைவ் கிளாஸ் வாங்க. ஏன்னா அதில் மட்டும் தான் கற்றுக்க முடியும். அந்த லைவ் கிளாஸில் மட்டும் தான் கற்றுக்க முடியும். நம்ம வீடியோ போட முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்கும். ஏன்னா அது நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் சுத்தமாக எனக்கு தெரியல அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இன்ட்ரெஸ்ட், அது ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் நீங்கள் அது ஈஸியாக நல்லா ரீட் பண்ணலாம். நல்லா ஒரு நாள் பேசி பழகலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.